அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. எவனா ரெடியாக இருக்கா? நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓம் அகதீஷாய நமக. உயர்வான உன்னதமான உத்தமமான சத்தியமான ஈடு இணையில்லாத நிகரில்லாத நித்திய தெய்வீக நிகழ்வுகள் நடைபெறுகின்ற தேவலோக சபை கூடுகின்ற சித்தர்களின் தேவர்களும் சந்தித்து ஆலோசனை நடத்துகின்ற அற்புத தலமாக, அபூர்வ தலமாக, ஆற்றல் மிகுந்த தலமாக, 14 லோகங்களையும் தாண்டி எண்ணிக்கையில் அடங்காத லோகங்களையெல்லாம், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒருமித்த நிலையோடு உன்னத நிலை நோக்கி உயரிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற, யுகம் மாற வேண்டும், கலியுகம் மாற வேண்டும், யுகம் அழியாமல் யுகம் மாற வேண்டும், நல் தர்ம யுகம் மலர வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்திற்காக உன்னத இறையின் இச்சைக்கு இணங்க அற்புதமாக தேவர்களும் சித்தர்களும் அகத்திய பெருமகனாரின் தலைமை ஏற்க அற்புதமாக சபை கண்டு, சபையிலே 11,000 யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழை சித்தனை வார்த்தெடுத்து வடித்தெடுத்து அற்புதமாக பக்குவப்படுத்தி பதனப்படுத்தி வழி நடத்தி ஆசானாக அனைத்துமாக சித்தனாக சிவமாக அமர்ந்த அகத்தியத்தின் திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி ஓம் அகத்தியமே ஓம் அகதீஷாய நமக என்கின்ற அற்புத திருநாமத்தை தன் நாமமாக கொண்டு, தன் அற்புதமான மந்திரமாக கொண்டு, ஜீவ மந்திரமாக கொண்டு, ஜீவித்திருக்கும் மந்திரமாக கொண்டு, ஜீவன்களை வழி நடத்த அற்புதமாக சிவம் கொடுத்த மந்திரமாக கொண்டு, வளர் சபையின் உன்னத உயர் ஆற்றனது உத்தம பேராற்றனது அவதார சூட்சமமானது யுகத்திற்கு அறிய வேண்டும், யுகம் தெரிய வேண்டும், யுகம் அறிய அறிய யுகம் மாறி நல் தர்ம யுகம் மலரும் என்கின்ற உயர் சூட்சமத்திற்காக சிவமகா வாழை சித்தனின் நாமத்தை இணைத்து பிரபஞ்ச மகா சபையின் அற்புதமாக நாமத்தையும் இணைத்து சபை வெற்றி நடை ஓட்டு, வீறு நடை ஓட்டு, பீடு நடை ஓட்டு, இணையில்லாத ஈடு இணையில்லாத தேவர்களும் சித்தர்களும் இணை இணையாக துணை துணையாக ஈசனின் வழி நடந்து வருகின்ற அற்புதமாக யோக நிலையிலே நல் யோகத்தை இல்லறத்திலே உயர் அறத்தை கற்றுவிக்கின்ற பயிலுவிக்கின்ற தலமாக திகழுகின்ற இத்தலம் நோக்கி வந்த யாவரையும் வரவேற்று இகலோகத்திலே இருக்கின்ற அத்துணை நிலைகளுக்குள்ளும் சென்று தேடுதல் பயண நிலைகளை கொண்டு அற்புதமாக இகலோகத்திலே வாழுவதற்கு உண்டான, ஜீவித்து இருப்பதற்கு உண்டான அத்தகைய தொழில் வியாபார பரம்பரை, அத்தகைய தொழில் நிலைகளை செய்து வருகின்ற யாவரும் தர்ம வழியிலே பயணப்பட்டு சிவ வழியிலே பயணப்பட்டு உண்மையான உயர் மார்க்கமாகிய இறை மார்க்கத்திலே பயணப்பட்டு சித்தர்களை நம்பி வந்தமர்ந்த நிலையினையும் யாவருக்கும் வந்து அத்தகைய இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கின்ற நிலைதனையும் சிவசபையின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்துவிட்டு யுகத்திற்கு பணியாற்ற அற்புதமாக யுகம் மாற்ற சபைதனை நாடி வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் சித்தர்கள் தேவர்கள் ஞானியர்கள் இறையின் சார்பாக வரவேற்று அமர வைத்து எத்தனையோ நிலை கொண்ட கலியுகத்திலே வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் தன்னகத்தை வைத்து கொண்டு சித்தன் புத்தன் ஞானி என்கின்ற நாமத்தை தாங்கி கொண்டு சூடாத மணி மாலைகளெல்லாம் கலர் கலராக வண்ண வண்ண நிறங்களாக எண்ணிக்கையில் அடங்காத அத்தகைய நிலைகளை சூடிக்கொண்டு வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் தன் நிலைக்குள் கொண்டு வைத்து இறையாண்மையை அடகு வைத்து இகலோக வாழ்விற்கு தேவையான பொருள்களை சேர்க்கின்ற மையம் தேடி அலைந்து அத்தகைய மாந்தர்களின் வழி நடந்து கலியுகத்திலே உண்மையான சித்தர்கள் எங்கும் இல்லை, கண்ணுக்கு தெரியாதவர்கள்தான் சித்தர்கள். இல்லை என்றால் வேற்று மாற்று நிலைகளே மனம் வந்து சிதிலமடைந்து பேச முடியாத நிலையிலே அங்கோ சாக்கடை ஓரமாகவும் ஜட்டாமுடியை
அத்தகைய நிலை இருப்பது கூட அறியாமல் அதை அகற்ற மனம் கூட இல்லாமல் திளைகின்ற பித்தர்களை கூட சித்தர்களை என நம்பித்திருக்கின்ற கூட்டத்தின் ஊடாக திரிந்து வருகின்ற யாவரும் உயர் சபையின் உன்னதம் அறிந்து உத்தமம் அறிந்து இறை ஆற்றுகின்ற இறை உரையை அத்தகைய பறைசாற்று நிலை சாதனங்களின் வாயிலாக கண்டு வந்து அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நிலைதனையும் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளாலே அத்தகைய நிலை இத்தகைய சபையின் தொடர்பு இத்தகைய சிவகூரையின் கீழ் வந்து சித்தர்கள் தேவர்கள் உரையாற்றுகின்ற நிகழ்வினை காண வந்துள்ளீர்கள் என்பதையும் யாவருக்கும் தெரிவித்து இந்த சபையானது இந்த சபை வந்து கலியுகத்தில் வந்து நூலில் இருந்து எடுத்து இப்போ உங்கள் சாரம் வந்து மாற்றி உங்களுக்கு சொல்லப்படுது. கலியுகத்தில் வந்து என்னது கலியுகத்தில் வந்து எத்தனையோ வேற்று மாற்று நிலைகள் மனுஷனுக்குள்ளே வந்து இறைத்தன்மை இருக்கிறதுனால எல்லாருக்கும் சித்தர்கள் தேடல் ஏன் வருது, ஏன் ஞானியரை தேடுதாங்க, ஏன் பித்து பிடிச்சவங்களெல்லாம் சித்தர்கள்னு தேடி அலைதாங்கன்னா உள்ளுக்குள்ளே இறை இருக்குது, இறைத்தன்மை இருக்குது. அதை உணர விடாமல் நம்ம பஞ்ச இந்திரியங்கள் வழியாக, பஞ்ச இந்திரியங்கள்னால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல, பஞ்ச இந்திரியங்கள் வழியாகன்னா கண்ணு காது மூக்கு, இது கண்ணு பார்த்து கெட்டு போகுது, நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும், காது நல்லதையும் கேட்கும் கெட்டதையும் கேட்கும், வாய் நல்லதையும் சுவைக்கும் நல்லதையும் கெட்டதையும் சுவைக்கும், அதே மாதிரி நல்ல வார்த்தைகளையும் வெளியே வரும் கெட்ட வார்த்தைகளையும் வெளியே விடும். பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வார்த்தைகளும் நம்ம வாயிலிருந்து வெளியே வரும், தீமை செய்யக்கூடிய பாவச் செயல்கள் புரிகின்ற வார்த்தைகளும் வெளியே வரும். அதான் பஞ்சபூதங்களின் வாயிலாக நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை வாயில் மூலமாக நல்ல பாடல்களையும் பாட முடியும். யார் செவிக்கும் ஒவ்வாத வார்த்தைகளையும் எடுத்து வீசிக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா நாக்கு வந்து நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும்பாங்களா, அது மாதிரி கண்ணும் நல்ல விஷயங்களையும் பார்க்க முடியும் கெட்ட விஷயங்களையும். அதே மாதிரி பஞ்ச இந்திரியங்கள் வந்து நல்லதுக்கு கொடுக்கப்பட்டதை வந்து நம்ம ஈர்ப்புனால் நம்ம ஈலோகத்துக்கு தேவையான விஷயங்களுக்காக தவறுதலான விஷயங்களுக்கு அது பயணப்பட வைத்து அதன்குள்ளே மூழ்கி வினையை சுமந்து இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் இந்த ஜென்மத்தில் கேட்டால் நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லிடுவோனமோ, பூர்வ ஜென்மங்களில் செய்யப்பட்ட நிலைகள் இந்த ஜென்மங்களை கண்டும் காணாமல் பார்த்தும் பார்க்காம உணர்ந்து உணராத செய்யப்பட்ட நிலைகள். அதாவது ஒரு எரிச்சலில் ஒரு கோபம்னு சொல்லுதாங்கள்ல, நான் ஏதாவது என்ன மறந்து கத்திக்கிட்டேன் அப்படின்னாலும் கத்துனது தான், செஞ்சதான், அது அங்கே போய் தச்ச இடத்த தான், புண்பட்டவங்க தான். எத்தனையோ 10 வருடங்காலங்கள் மடித்து நான் அன்றைக்கி தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு உணருதுன்னா அந்த 10 வருடங்களில் ஒரு குடும்பம் எவ்வளோ இன்னல்களையும் இடர்களையும் சந்திச்சிருக்கும். அப்போ அந்த பாவ நிலைகள்லாம் பிரபஞ்சம் எங்கே குறித்து வச்சுருக்கும். இப்போ நீ வந்து இப்போ வந்து தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லுத, மனந்திருங்க மன்னிக்கப்படுவோன்னு சொல்லப்பட்டாலும் அது வந்து எழுதப்பட்டது தான். நான் தப்பாக எழுதிட்டேன் தெரியாத வயசில், அந்த வயசில் எழுதுனது தான், அதுக்குள்ளே மார்க் தான் அப்போ கொடுப்பாங்க. அதை பிரபஞ்சம் பதிவு பண்ணி வச்சுருக்கும். அதே மாதிரி பூர்வ ஜென்மங்களில் நம்ம அறிஞ்சும் அறியாமல் தெரிஞ்சாமல் இது எதுக்கு சொல்லப்படுதுன்னா, பாவமே பண்ணலை எனக்கு எதுக்கு இந்த விஷயம் வருது, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படிங்கல. பண்ணலைன்னு யாரும் சொல்ல முடியாது. பண்ணலைன்னா நம்ம இறைத்தன்மையில் உட்காந்துக்கிட்டு இருப்போம், கண்ணுக்கு தெரியாமல் அங்கே இறைத்தன்மையில் சித்தர்களாவோ தேவர்களாவோ உலாவிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து பண்ண போய் தான் இங்கே பாண்டித பிறப்பை எடுத்து அதை வந்து இந்த இகலோகத்தில் கலியுகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்களோட போட்டி போட்டு அவங்க என்ன எல்லாம் ஏமாத்து துரோகம் அவநம்பிக்கை எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் நம்ம பயணப்பட்டு வர வேண்டியது இருக்குது. எதையாச்சும் பொய் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு நிலை, கோவப்பட வேண்டியிருக்கு. நான் சும்மா போனாலும் அவன் சும்மா இருக்க விட மாட்டேங்காக, நான் பேசாட்டில் இருக்குதான் பக்கத்து வீட்டுக்காரி இருக்கவே விட மாட்டேங்கா, காலையிலேருந்து சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கா, சாப்பிடக்கூட முடியலை அப்படிங்கிற கோவத்தில் வர்றதை செய்ய விஷயங்கள் என்ன. அவளால் கத்தத்தான் முடியும், நீங்கள் செஞ்சான்னா வேறு மாதிரி கூட செய்ய முடியும். அவள் குடியிருக்கக்கூட அவளுக்கு இல்லாமல் துரத்துறதுக்கு வல்லமை உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இருந்தாலும் மன்னித்து மறந்து போகையில் அந்த ஆற்றல்கள் கொஞ்ச நாளில் மாறிடும். நம்ம அதுக்கு அந்த போட்டி பொறாமைகளுக்குள்ளே போய் எதிர்வினைகள் ஆட்டையில் அது பாவ நிலைகளாக நமக்கு தொடருது. அதுதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ட்டுருக்காங்க. பொறுத்து போகல பூமியை ஆளுது நிச்சயம். யாராக இருந்தாலும் சரி, கடல் போல் பொறுமை இருக்கிறவனுக்கு எந்த விஷயம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பாரு, சித்தர்கள் தேவர்கள் ஏன் புத்தர் ஏன் திட்டினவங்களையெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் சம்பளம் கொடுத்து திட்ட சொல்லியிருப்பாங்க. காலையில் வந்து அவர் ஆசிரமத்துக்கு முன்னாடி அவன் திட்டி தீர்ப்பான்.
இவர் வானைக்கு பணியில் செஞ்சுக்கிட்டே சபை பணி நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த விஷயங்களும் அவங்கள பாதிக்காது. ஏன்னா ரொம்ப 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் திட்டி அவனுக்கு வாய் வலிச்சிருச்சு. எதிராற்றல் வரலை. புத்த மகான் அந்த மகான்கிட்ட இருந்து வரலை. அப்போ என்னையா அவனே ஆச்சரியப்பட்டு, நான் இவ்வளோ திட்டுதானே, எல்லாரையும் இழுத்து திட்டுதான். அவங்க அப்பா அம்மா, அவங்க பாட்டன் பூட்டன், அவங்களோட வம்ச விஷயங்களையெல்லாம் இழுத்து வையில கூட கோபம் வரல புத்தருக்கு. அவன் என்ன இவ்வளோ திட்டி தீர்த்துக்கிட்டு உனக்கு என்ன சூடு சொரணை கொஞ்சம் கூட இல்லையாயா அப்படின்னு நேராகவே போய் கேட்டுதான். முதல்ல ஜாடையாக திட்டிக்கிட்டு இருந்தவன், கல்லை கட்டி கொண்டு எரிஞ்சிக்கிட்டு இருந்தவன் ஆசிரமத்துக்கு உள்ளேயே போயிடுதான் பொறுக்க முடியாமல். அவர் சொல்லுதா, எல்லாருக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் மீண்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன். அப்போ நீ திட்டது உன்னோடைய தவறு, அதை நான் எதிர்வினை ஆற்றுனா அது எனக்குள்ளே தான் மாறிடும். நீ புத்தி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ உன் வினையை நீ அனுபவிக்க. அந்த வினை எதுக்கு நான் அனுபவிக்க? நான் எதிர்த்து கேட்டானா அந்த வினை எனக்கு வந்துடும். நான் மனைக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆளை திருப்பி புத்தர்கிட்ட சீடர் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மகான் மேலே ஒருத்தன் குளிச்சுட்டு வருவார், மேலே இருந்து எச்சி துப்புவான். குளிச்சுட்டு வருவார், மேலே இருந்து அந்த உமிழ்ந்து துப்புது. இதுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இந்த சித்த சபைக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா பெரிய பெரிய மகான்கள்லாம் எப்படி வந்திருப்பாங்க என்னன்னு எல்லாருக்கும் சந்தித்து தான் வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா பொறுமை வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. மேலே இருந்து அந்த உமிழ்ந்துக்கிட்டே இருக்கான். அவர் மேலே இறங்கி இறங்கி அந்த படியில் போய் இறங்கி இறங்கி குளிச்சுட்டே வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவன் அதே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். மண்ணெல்லி போடுறது இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவர் எதிர்வினை ஆற்றவே இல்லை. அவர் போக குளிக்க செய்ய கடைசியில் அவனும் அப்படி தான் இவர் மாதிரி போய், என்னையா எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ வணக்கி குளிச்சுட்டே வந்துக்கிட்டு இருங்க, ஒன்று திட்ட மாட்டியா? உடனே எதுக்கு நான் திட்டணும்? கங்கையில் இத்தனை தடவை நீ குளிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்க, அதனால் எனக்கு அந்த புண்ணியம் பூரா எனக்கு கிடைக்கி, அது உடனே நான் வணங்கத்தான் செய்யணுன்றதில் திட்ட வேண்டான்னு உடனே அவனும் அவருக்கு சீடர் ஆகிட்டாங்க அப்படின்னு. பிறகு ஒரு தேலை ஒரு மகான் காப்பாற்றுவார். அது மாறி மாறி கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள், ஏன் அதான் கொட்டுன்னு தெரியுமே, அதை போய் ஏன் திருப்பி திருப்பி அது கொட்டத்தானே செய்யும், இது ஒரு தெரியாத அவ்வளோ பெரிய சாமியாராக இருந்துக்கிட்டு அப்படின்னு ஞானின்னு எல்லாருக்கும் பாடம் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க, தேள் கொட்டுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. தேள் கொட்டுன்னு தெரியாமல் எப்படியா இருக்கும்? அதோட தன்மை கொட்டது. நம்மளோட தன்மை, என்னோட தன்மை காப்பாற்றுது. நம்மளோட தன்மை துயரப்பட ஜீவன்களை காப்பாற்றுது. அது கொட்டது அதோட தன்மை. அது மாதிரி சித்த சபை அப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. செய்யதை செஞ்சுக்கிட்டே இருங்க, நாங்கள் அதை செய்யதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பயணத்தை அதில் உங்களையும் அதில் இணைச்சி பயணப்படத்தான் இங்கே வர வச்சுருக்கு. அப்போ வினையை வெல்வது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுது. அதாவது எளிமையாக சொல்லப்படுது. இங்கே வேறு இடங்கள் மாதிரி ரொம்ப கருத்து முரண்பட்ட விஷயங்களுக்குள்ளே போய் அதுக்குள்ளே தேடாத விஷயங்களை தேடி, நேற்று கூட இந்த பையன் இவன் சீடருங்கிற பையன் கேட்டாப்படி என்ன அது பிறகு கேட்பான், அங்கே இந்த இது இருக்குது, முக்தி கிடைக்குமாம்ல, இங்கே பிறந்தா அது கிடைக்குமாம்ல, இந்த தளத்தில் கிடந்தா இது கிடைக்குமாம்ல, அப்படி இப்படின்னு காசியில் பிறந்தா இப்படின்னு நினைக்க முக்தி அது இதுன்னு சொல்லுதாங்கள்ல. அப்போ அதெல்லாம் இருக்கட்டும், அங்கேயும் பாதிகள் இருக்கத்தான் செய்தாங்க. பிறந்தும் பாதிகள் இருக்காங்க. உனக்குள்ள இறைநிலையை உணரலைன்னா நீ எங்கே பிறந்தா என்ன, கைலாயத்திலே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டது. இங்கே சித்த சபையில் இவ்வளோ இருந்துக்கிட்டு நீ கேட்கக்கூடாது. ஏன்னா இங்கே இறை அவதார சூட்சமாக இருக்குது. அகத்திய பெருமான் நேரடியாக பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கேயுமே இல்லாத ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இங்கே பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருவரும் ஆற்றல்களோட அவதாரம்னு சொல்லுதாங்க சித்தர்களை, சித்தனை. இங்கே வந்திருக்கிற சீடர்கள்லாம் பூர்வ ஜென்ம புண்ணிய சீலர்கள், எல்லாம் இறை நூல் தாங்கு சபையோட தொடர்பில் இருக்கிறவங்கெல்லாம் புண்ணிய சீலர்கள். இவ்வளோ புனிதர்களோடு இருந்துக்கிட்டு நீ எதுக்கு அங்கே போய் பிறக்கணும் இங்கே போய் பிறக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணுங்க. உன்னுடைய மனசு பக்குவப்படாத அளவில் நீ எங்கே போய் பிறந்தாலும் சரி. அதான் ஒரு மகான் கூட பாவக்காயை எடுத்து நாங்கள் இங்கே போகிறோம், காசி யாத்திரை போகிறோம், அங்கே போனால் புனிதம் அடைஞ்சிடலான்னு ஒரு மகானை கூடுவாங்க. நான் எங்கேயும் வரலையா அப்படிம்பார். அது சித்த சபை மாதிரி உள்ள இடம். நம்ம எங்கேயாச்சும் கூப்பிட்டா போக மாட்டோம். இங்கே உள்ள சீடர்களை யார் கூப்பிடுங்க போக மாட்டாங்க. அப்போ அந்த மகானை விடாமல் குடைதாங்க, வாருன்ன உடனே வாங்க நாங்களும் போகிறோம்ல, அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், அங்கே போகிறாங்களா அமர்நாத் போகிறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், எல்லாரும் கெடுத்து அடுத்தவன்ட்ட உள்ள ரூபாயை பிடுங்கிட்டு போவாங்க. அது வேறு விஷயம். எல்லா விஷயம் போயிட்டு வந்தோன்னா எல்லாம் சரியாக போச்சு அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அப்போ அப்படி போகிற கூட்டத்தோடு இவர் வரலைங்காரு. நம்ம ஆன்ம ரீதியாக ஆன்மீக பயணம் போகிறது வேறு,
சும்மா போனாப்பில் எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு வருஷத்தில் ஒரு நாள் ஒரு டூரு 10 நாள் டூர் அடிச்சுட்டு வந்தால் எல்லா மேட்டரும் சரியாக போச்சு, இன்னும் என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்ட்டு செய்யுது வந்து. அது அந்த தொழிலெலாம் நான் சொல்ல விரும்பலை. என்ன தொழில்னாலும் செய்யலாம், யாரனாலும் எப்படினாலும் அடித்து போடுங்களாம், என்னன்னாலும் சரி, கூலிப்படைகள்லேருந்து எதுனாலும் சரி என்னன்னாலும் பண்ணலாம். அப்போ போயிட்டு அங்கே போயிட்டு வந்தால் போதும், பட்டையை போட்டால் போதும், அந்த கங்கையில் போய் குளித்தா போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் அலையுது. அது மாதிரி இந்த மகானை வந்து கூப்பிடுறதும் இவர் என்ன சொல்லுதார், ஒரு பாவைக்காயை கொடுத்து விடுதார். நீ இங்கேயெல்லாம் போகல, பாவைக்காய் முக்கி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. பாவைக்காயோட தன்மை உங்களுக்கு தெரியும், அது என்ன ருசியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ அதை கொடுத்து விட்டோன்னா அவங்களும் கூட்டுட்டு நீ பாவைக்காய் முக்க சொல்லுது ஏன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நீங்கள் முக்கிட்டு வாங்க அப்படின்னு. வந்தவுடனே என் கையிலேயே கொடுத்துருங்கன்னா, வந்தவுடனே இப்போ இந்த பாவைக்காயை கடிச்சு பாருங்கள், இனிக்கான்னு என்கிட்ட சொல்லுங்கன்னா எப்படி இனிக்கும், ஆளுக்கு ஒரு பீஸ் போட்டு கொடுக்காரு, எல்லாம் கசக்கத்தானே செய்யும். அது பாவைக்காயோட தன்மையோட வந்து புத்தி வந்து அதோட இயல்பு வந்து கசப்பு. எத்தனை தடவை அதை கங்கையில் குளிப்பாட்டினாலும் அதுக்குள்ளே இருக்கிற கசப்பு தன்மை போகாது. அதே மாதிரி மனிதர்கள் நீங்கள் திருந்தாத வரை கங்கை என்ன எங்கே போய் ஆகாய கங்கையில் போய் குளித்தாலும் உங்களுக்குள்ள விஷயங்கள் நீங்கள் பக்குவப்படாதப்போ உங்களுக்கு தீராதுன்னு சுட்டி காமிச்சதாக ஒரு கதைகள் இருக்குது. அதனால் எங்கே யாருனாலும் இருக்கலாம். இப்போ வண்டானத்தில் இந்த சபையில் இவங்க என்ன பெரிய தேவலோகம் மாதிரி சும்மா ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்கே வந்தவங்களுக்கு இது தேவலோகம்னு புரியும். அப்படி உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் தான் இங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. வேறு சீடர்கள் இங்கே வந்து அமர்ந்தாங்க. அவங்க எல்லாருமே சபையோட ஆற்றலை உணர்ந்தவங்க. இங்கே தெய்வீகம் இருக்குது, இறைவன் பேசுதான் அப்படின்னு எல்லாம் இந்த ஆடைகள் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க. எல்லா இகலோகத்தில் எத்தனையோ அவங்களுக்கு வேலைகள் இருந்தபோதும் உயர்மட்ட வசதியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோதும் இறைவன் ஒருத்தன் தான் வசதியானவன். பிறகு நம்மளாம் அவன்கிட்ட பிடுங்கி திங்கிறவங்க, வாங்கி திங்கிறவங்க, யாசங்கம் எடுத்து திங்கிறவங்க தான் ஒவ்வொரு நொடிப்பொழுது நேரப்பொழுதும். இருந்தாலும் இகலோகத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த பதவியை கூட பெருசாக எடுக்காமல் இங்கே வந்து பணிஞ்சு நிற்காங்க. பெரிய ஆற்றல் உள்ள மாந்தர்கள்லாம் இங்கே வந்து வணங்கி நிற்காங்கன்னா அவங்களோட உயர்வை காமிக்கு. இது எங்களால் ஒன்றுமே இல்லை, இறைவன் கொடுத்த நிலை அப்படின்னு இங்கே எத்தனையோ வரலாறுகள் இருக்குது. இங்கே உள்ள சீடர்கள் வந்து ஏற்ற இறக்கங்களில் ரொம்ப இருக்காங்க. மாறுபட்ட கருத்துக்களோட மாறுபட்ட மார்க்கங்களில் பயணப்பட்ட வந்த சீடர்கள் எல்லா கடவுள்களையும் இறைத்தன்மை உள்ள எல்லாருமே இறைவனுக்குள்ளே இருந்து வந்தவங்க தான். எல்லாரையும் வணங்கினவங்க. உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் வணங்கிக்கோங்க, எல்லாம் செஞ்சுக்கோங்க. ஆனால் சபைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே இவ்வளோ விஷயங்கள் வந்து குமிஞ்சு கிடக்கு. இங்கே புண்ணியம் இருக்குது, அது வந்து மறுக்க முடியாத விஷயம். அந்த புண்ணியத்தை உங்களுக்கு எப்படி வாங்க வைக்குது, பிரபஞ்ச புண்ணியத்தை நீங்கள் எப்படி பெற வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குற இடம்தான் இது. அப்படி ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவன் வந்து பல பேரை உருவாக்குறான். 1 10 10 100 100 1000 வந்து லட்சம் கோடி, 1 கோடி பல கோடியாக பெரிய பல்கி பெருகியில் யுகமாற்றம் கட்டாயம் நிகழும் அப்படிங்கிறத முருகப்பெருமான், சிவபெருமான், அகத்தியப்பெருமான், பரந்தாம, 33 தேவர்கள், நவகோடி சித்தர்களும் ஒரு பண்ணி பணியாற்றக்கூடிய இடம்தான் இந்த சபை. அதனால தான் இங்கே வந்து நம்ம கூப்பிட்டோன்னா அவங்க வந்து பேசுதாங்க அப்படிங்கிற நிலை. அவதார சூட்சமும் ஒரு நிலை. அதுக்கு பிறகு அவதாரம் எதுக்கு நிகழ்ந்தது, யுகமழியாக யுகமாற்றம். பல இடத்துக்கே வரேன். யுகம் அழியக்கூடாது, கலியுகத்தை அழிக்கிறதுக்கு அப்போ பரந்தாமன் நினச்சிட்டாரு. கல்கி அவதாரம் எடுக்க போகிறாரு. எடுத்தால் என்னாகும், தரமட்டம் ஆகிரும். இதுக்குள்ளே நிகழ்ந்திருக்கும், அதை தடுத்து இந்த சபைன்னு சொல்லப்படுது. அப்போ எல்லாமே அழிஞ்சு போயிடும். எல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து இமைப்பொழுது போதும் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்படி முடியக்கூடாது. நல்ல விஷயங்கள் ரொம்ப இருக்குது, உயர்வான விஷயங்கள் ரொம்ப இருக்குது. இறை சூட்சமத்துக்குள்ளே எத்தனையோ ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு உருவாக்கப்பட்ட சபை இது. இதன் மூலமாக போய் பரந்தாமன்ட்ட சொல்லி அவர் அவதாரம் எடுக்கலை, கல்கி அவதாரத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்த சபை இது. அந்த அவதாரத்தை வாங்கி வச்சுருக்கு, அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது இப்போ தான் இந்த ஏகாதசியில் இருந்து இருவரும் ஆற்றலும் ஒன்றா சேர்ந்து செயல்படுது. விஷ்ணுவோட ஆற்றலும் சிவபெருமான ஆற்றலும் ஒன்றா இயல்பில் இணைஞ்சு செயல்படதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சர்வ ஏகாதசியில் இருந்து அந்த சூட்சமங்கள் நிகழ்ந்துக்கிட்டு வருது. இங்கே வந்து பட்டையை போட்டு மேலே நாமத்தை போடக்கூடியது ரெண்டும் ஒன்று தான். அதை அறியாதவன் வாயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல.
அது மாதிரி எல்லா ஆற்றல்களும் ஒன்று தான். பேராற்றல்கள் எல்லாமே ஒன்று தான். ஒன்றுக்குள்ளே இருந்து ஒன்று வெளியே வந்தது. ஒவ்வொரு காரண காரியத்துக்காக சிவத்துக்குள்ளே வெளிப்பட்டது. அது சிவசபை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு வருது. இங்கே ஓம் நமோ நாராயணா, ஓம் அகதீஷாய நமக, சிவாய நமக, சரவண பவாய, எல்லாமே ஓம் சக்தி பராசக்தி எல்லா நாமங்களும் ஒரே நாமமாக ஜொலிக்கக்கூடிய இடம் இது. ஓம் அகதீஷாய நமக அப்படிங்கிற ஒரு நாமத்தில் பொதுவாக தேவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் இவரே விட்டு கொடுத்துட்டாரு. விநாயகப் பெருமானே அவரை சொல்லாமல் இருந்தால் விடவே மாட்டார். அவள் அப்பாவை கூட விடலை அவர். ஆனால் இங்கே மட்டும் அகத்திய பெருமான் நாமத்தை சொன்னால் அத்தனை. ஏன்னா இங்கே நான் ஏன் ஓம் அகதீஷான்னு மட்டும் சொல்லுதாங்க அப்படின்னு யாரும் நினச்சக்கூடாது. மாறி மாறி சொல்லப்பட்டு வருது. அதுக்கடுத்து யுகம் அறியா சித்தன், இனிமே கலியுகம் அறியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிவமகா வாழை சித்த நாமம். ஒட்டுமொத்த சபைக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒட்டுமொத்த கணங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மொத்தத்தில் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி அப்படிங்கிற நாமத்தை சொல்லப்பட்டு வருது. இதுக்கு மேலே ஒரு மந்திரமும் இல்லை, எந்திரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை உலகத்தில். இதுக்குள்ளே 33 தேவர்கள், நவகோடி சித்தர்கள், 14 லோகங்களையும் தாண்டி 27,000 கோடி லோகங்கள், எல்லா ஆற்றல்களோட ஆயுத நிலைகள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சது. இப்போ எத்தனை ஆயுதங்கள் வச்சுருக்காங்க இறைவன், அவள் ஆயுதமும் இங்கே தாரை வார்த்து கொடுத்துருக்காங்க சிவசபைக்கு. நினச்ச உடனே வரத மாதிரி அந்த ஆற்றல் கொடுத்து அந்த எல்லா விஷயங்களும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு நாமமாக அதை சொல்லப்படுது. சபையாகவும் அதை சொல்லப்படுது. அப்படி நிலை கொண்ட உயர்வான நிலையில் என்னெல்லாம் இங்கே நிகழுதுன்னா, பிரபஞ்சம் இங்கே அடிமையாக கிடக்கு. பிரபஞ்சத்தை ஆட்சி பண்ண நிலையில் மன்னனா முருகப்பெருமான் யுகங்கள் தாண்டி ஆட்சியை கையில் வாங்கி எம்பெருமான்கிட்ட இருந்து முடிசூடி 27,000 கோடி லோகங்கள் ஆற்றலோட, அறுபடை ஆற்றலோட 7வது மருதமலை ஆற்றையும் கொண்டு ஒருபடை அமைஞ்சாலும் 27,000 கோடி லோகங்கள் ஆற்றலை ஆட்சி பண்ணக்கூடியவராக உட்கார்ந்துருக்காரு சிவபெருமான். பிரபஞ்ச நாயமாக எல்லார்ட்டையும் அகத்திய பெருமான்கிட்ட, முருகப்பெருமான்கிட்ட, வாழை சித்தர்கிட்ட வர்ற சீடர்கள்கிட்டெல்லாம் பகிர்ந்து ஊற்றுட்டு அவர் அமைதியாக தவம் இருக்கிற தலம்தான் இந்த தலம். அதே மாதிரி பரந்தாமன் 10 அவதார நிலைகளை தாரை வாத்து கொடுத்துருக்கு. அவதாரங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இறைமங்கல நந்தி 3 நந்தியாக செயல்படுது. இங்கே அந்த 3 நந்தி என்ன செய்யணும்னு இங்கே உள்ள சீடர்களுக்கு தெரியும். எல்லாம் காட்சி பொருளாக காக்காங்க. எங்கே இடர் வந்தவொன்னு முதல்ல கூப்பிடுறது நந்தி கூட்டம் தான் பெறப்படும். இங்கேருந்து ஒரு நந்தி போகும், கோடிக்கணக்கான நந்திகள் பின்னாடி போயிடும். பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் சபையில் இருந்தால் நகழ்ந்துருக்கு. அது சீடர்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் நிகழப்போகிற விஷயங்கள்லாம் இங்கே வந்திருக்கிற சீடர்களுக்கு தெரியும். இவ்வளோ விஷயமும் எதுக்கு சொல்லுதுன்னா, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கு சபையோட, இது சொல்ல முடியாது. ஒரு ஓரத்தில் அப்படி ஒரு இப்படி ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு வரோம், முழுசும் சொல்ல முடியாது. அது சிவபெருமானே முடியாதுங்காரு. ஏன்னா பிரபஞ்ச சபையோட வரலாறை சொல்லணும்னா ஒரு எங்கேயாச்சும் ஓரத்தில் இருந்தால் சொல்ல முடியும், முழுசும் சொல்ல முடியாது. முழுசும் சொல்லணுன்னா என்ன சொல்லுது, யுக மாற்றத்துக்காக வந்த சபை இது. அப்போ யுகத்தை எப்படி மாற்ற, அழிக்க முடியாது. அப்போ முதல்ல அசுர ஆற்றல்களும் தேவ ஆற்றல்களும் வேறு லோகங்களில் இருந்தது. பிறகு ஒரே லோகத்தில் வந்தது. பிறகு ஒரே நாட்டுக்குள்ளே வந்தது. பிறகு ஒரே ஊருக்குள்ளே வந்தது. பிறகு ஒரே வீட்டுக்குள்ளே 4 வில்லைய நல்ல வில்லைய, 4 வில்லைய கெட்ட வில்லையெல்லாம் இருக்கும். திருப்பி இப்போ என்ன வச்சா ஒரே மனுஷனுக்குள்ளே வந்துடுச்சு கலியுகத்தில். இங்கே பார்த்தா நல்லவனாக அமைதியாக உட்காந்துருப்போம், அங்கிட்டு போய் திட்டுவோம். நமக்குன்னு வரையில் ஒரு நியாயம், பிறருக்குன்னு வரையில் ஒரு ஆயம். நம்ம செஞ்ச குற்றங்களை ஃபுல்லாக மறந்துடுவோம். யாராச்சும் தெரியாமல் வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு நல்லது செஞ்சுட்டு வந்தோம், எப்போமோ தெரியாமல் ஒரு உணர்ச்சி பெருக்கில் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை மட்டும் பெருசாக நினச்சிக்கிடுவோம். நம்ம செஞ்ச தப்பெல்லாம் மறந்துடுவோம், நம்மளேன்னு பேசுவோம். அடுத்து யாரையும் சுட்டி காட்ட வேண்டாம். நம்ம தப்பெல்லாம் அவன் அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், அவள் அப்படி சொல்லிட்டா. இந்த விஷயத்துக்குள்ளே வேணால் நீ என்ன சொன்ன நம்ம சொன்னால் மறந்து போயிடும் நமக்கு. அது ஒரு நாள் பாவம் வாயில்லா போயிடுச்சு ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா அதை விளக்கி வச்சு, குடும்பத்திலேயே இருந்து விளக்கி வச்சு, வளசல்லே இருந்து விளக்கி வச்சு, ஒரு ஓரம் கட்டி ஓரமாக உட்கார வச்சு அதை ரத்த கண்ணீர் வடிக்க விட்டுருவாங்க. அந்த பாவம் பூரா இந்த கூட்டத்தை பிடிச்சிக்கிடுவோம். அப்படி தான் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. என்ன பார்த்து பார்க்காம கேட்டும் கேட்காம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அதையே சொல்லிட்டான்னு என்ன கொஞ்சம் பகட்டோடு இருக்கிற விஷயங்களை தான் எல்லாம் இகலோகத்தில் பார்க்காங்க. அது ஒரு தோற்றத்தில் ஒரு எளிமையாக இருந்திருக்கலாம், ஒரு கிழிஞ்ச சேலையாக கட்டியிருக்கான், கிழிஞ்ச வேஷ்டியாக கட்டின ஆன்மாவாக இருந்திருக்கலாம். அவன் சொல்லிட்டான். ஏன்னா அவன் நீயும் ஒன்று தானே, எல்லாம் இறைவன்கிட்ட
பிச்சை எடுத்து பிழைக்கிற பழப்பு தானே. நீ என்னத்தை பெருசாக கொண்டு வந்துட்டு அவன் என்னத்தை பெருசாக கொண்டு வரல. எல்லாம் பஞ்சபூதங்களாக உடல் இருக்குது. பஞ்சபூதங்கள் தான் 24 மணி நேரமும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பூதம் நிப்பாட்டினா கூட நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. 1 2 வந்தால் கூட நம்மளை கேட்காம அது போயிடும். அதை அடக்கி வைக்க முடியுதா? கொஞ்ச நேரம் பேசாட்டில் இரு, இன்றைக்கி சாயந்தரம் வரைக்குன்னு நிப்பாட்ட முடியுதா நம்மளால்? அதையே நிப்பாட்ட முடியாமல் ஒன்றே நான் கோபம் வந்தால் எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லதவன் ஒன்றைய நீ ஆளாமல் அடுத்த ஆளுக்களை நீ ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறது தவறு. அவனுக்கு வர்றது அவனுக்கும் கோபம் வரும், அவனுக்கும் எல்லா விஷயங்களும் இருக்குங்கிறத புரிஞ்சு எல்லாரும் இறைத்தன்மை உள்ளவங்க. அவங்க செஞ்ச பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச நிலைகள்னால அவங்க ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் அறியாமல் பாவக்கடலுக்குள்ளே போயிடாங்க. அவங்கள முடிஞ்ச மட்டும் குச்சியை விட்டு தூக்கி விடணும், அது கையை விட்டு தூக்கி விடணும், கழுவி விடணும். அவங்களே நம்மளோட பயணப்பட வைக்கணும். இது சொந்தங்கள்னு நினச்சிக்கிடாமல் எல்லாம் சொந்தம்னு பார்க்காத சபை தான் இந்த சபை. இறைவனுக்கு என்னது, ஒரு ஆளுக்கு சொந்தக்காரங்க, ஒரு இனத்தில் உள்ளவங்க, ஒரு மொழி பேசுகிறவங்க, ஒரு இறைவனை நம்புதவங்க, ஒரு இறைவனை வழிபடுறவங்க, ஒரு குலத்துக்காரங்க, வேறு ஜாதி எல்லாம் வரும் அதுக்குள்ளே உள்ளவங்க அப்படின்னு இறைவனுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு இறைவனோட குழந்தைகள் எல்லா நிலைகளும். இறைத்தன்மை அப்படி இருக்கல. இறைவனை வழிபடுறவங்களுக்கு, இறைவனை வணங்கி நிற்கிறவங்களுக்கு அந்த தகுதி கொஞ்சம் வேணும்ல. நம்மளுக்குள்ளேயும் வேற்று மாற்று நிலைகள் இருக்கக்கூடாது. நம்ம வெளியில் போகல எல்லாமே ஜாதி பார்த்தா நமக்கு எல்லாம் கொடுக்கப்படுது. நம்மளோட மொழி கேட்டால் எல்லா விஷயங்களும் உதவியெல்லாம் கிடைக்கி. மொழி தெரியாத ஊரில் மொழி அங்கே பயனற்றதாக போயிடுது. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொன்றும் பயனற்றதாக போயிடும். என்ன மனிதம் ஒன்று தான் அங்கே நிலச்சின்னு இருக்குது. அன்புக்கு அதுக்கு அடிப்படை அன்பு. அந்த வடிவமாக ஈசன் அமர்ந்திருக்காரு. அப்போ நம்மளும் அவரை வழிபடையில் அந்த தன்மை கொஞ்சம் நமக்கு வேணும். இகலோகத்தில் எத்தனை ஏற்ற இறக்கங்கள் வரும். கலியுகம் எப்படி மோசமான யுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே எப்படி வேற்று மாற்று நிலைகள்லாம் எல்லாரும் பயணப்பட்டிருப்பாங்க. அவங்க ஜீவிக்கிறதுக்கு ஏதாச்சும் தவறு பண்ணியிருப்பாங்க. அவங்களையும் நல்வழிப்படுத்தி, அவங்களையும் உயர்வுபடுத்தி, அவங்களையும் உன்னதப்படுத்தி இப்படி இருக்குது, இறை சூட்சமம் இது பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்துக்கிட்டே இருந்திருக்க, அதனால் உனக்கு மகிழ்ச்சி குறையும் போது வருது. எடுத்துக்கிட்டே இருக்க, பிரபஞ்சத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்படின்னா தான் நம்ம அக்கௌண்ட்டு தான், அது தனி அக்கௌண்ட்டு தான். வேறு அக்கௌண்ட்டு, அப்பா அக்கௌண்ட்டு, அம்மா அக்கௌண்ட்டு, தாத்தா அக்கௌண்ட்டெல்லாம் இருந்தாலும் நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன செய்யும், அதை பிரபஞ்சம் கட்டாயம் திருப்பி செய்யும் நமக்கு. அது மறக்காது, நம்மளை மாதிரி மறந்து போயிடாது. அதுக்கு நன்றி உணர்வு இல்லாமல் இருக்காது. நம்ம செய்யதை கரெக்டாக பிரபஞ்சம் கொடுத்துரும். நம்ம நல்லது செய்யதை நமக்கு நல்லதாக கொடுத்துரும், கெட்டது செய்யதை கெட்டதாக கொடுத்துரும். வச்சு பார்க்க தெரியாது பிரபஞ்சத்துக்கு. அதனால் நம்ம எடுத்துக்கிட்டே இறையில கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ குழந்தை நம்மளோட பிள்ளைகள் இருக்குது, நம்மளோட வாரிசு நிலைகள்லாம் இருக்குது, நம்மளோட சந்ததிகள்லாம் வராங்க, பின்னாடி வராங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும்னா அவங்களுக்கு நம்ம பிரபஞ்சத்தில் புண்ணியத்தை சேமித்து வச்சுருக்கணும். அது ஒன்று தான். அதுதான் நம்ம முன்னோர்கள் தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாவத்தை குறைக்கணும்னா தர்மம் செய்யணும். தர்மம் எப்படி செய்யணும்? என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, எங்கள் அப்பா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டார், எங்கள் தாத்தாலாம் இது பண்ணிட்டு போயிட்டார், எல்லாம் உனக்கு உடம்பு கொடுத்துருக்காங்க, சிரிக்கிறதுக்கு சரியான மனநிலையை கொடுத்துருக்காங்க. அந்த விஷயமே பிரபஞ்சம் கொடுத்ததானே, அப்பா அம்மா கொடுத்ததான் நினச்சிக்கிட வேண்டியதான். நினச்சிக்கிட்டு அதை வச்சு என்னன்னாலும் செய்யலாம். 4 பேரை பார்த்து சிரித்து நல்ல வழி நடத்தலாம், உபதேசங்கள் சொல்லலாம், இப்படி மகான்களோட தரிசனத்துக்கு வழிவகுக்கலாம், அன்னதானம் செய்யறதுக்கு தூண்டி விடலாம், ஒரு நாள் மரக்கன்று வச்சு வளர்க்கறதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தலாம். எத்தனையோ இப்போ சித்து சபையில் எல்லோரும் கோடீஸ்வரன் கையில் இங்கே தர்மம் செய்யறதுக்கு எல்லோரும் பெரிய குபேரனோட பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் கிடையாது. என்ன எல்லோரும் எளிமையானவங்க தான். இங்கே எல்லாம் எளிமையாக இல்லா கூட எளிமையாக மாறினவங்க தான் சிவசபையில் இருக்காங்க. எல்லோரும் அந்த தோற்றத்தை, எளிமையான தோற்றத்தை வச்சுக்கிட்டு முடியாத விஷயத்தை செய்தாங்க. முடியுமா? பிரபஞ்சத்தை மாற்ற முடியுமா? பிரபஞ்சத்தை ஆள முடியுமா? அவதாரம் எடுக்க முடியுமா? கலியுகத்தை மாற்ற முடியுமா? தர்ம யுகத்தை மலர செய்ய முடியுமா? முடியுமான்னு கேள்வி, ஏகப்பட்ட கேள்விகள் சாதாரண மனுஷங்களுக்கு. இங்கே சாதாரணமாக இருக்க போய் என்னையால் ஒன்றும் முடியாது அப்படின்னு அகத்திகிட்ட சொல்ல போய், என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சிவபெருமான்கிட்ட சொல்ல போய், என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட சொல்ல போய்,
என்னால் ஒன்றும் முடியாது பிரபஞ்சத்துக்கு முன்னாடின்னு சொல்ல போய் உன்னால் முடியும் முடியும் முடியும்னு ஒவ்வொருத்தராக வந்து உட்கார்ந்த சபை தான் இந்த சபை. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. இப்படி ஒவ்வொரு ஆற்றலும் வந்து முடியாது முடியாது முடியாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான்னு சொல்ல சொல்ல எல்லாம் நீ தான் நீ தான் நீ தான் நீ தான் நீ தான் சொல்லுதாங்க. அங்கே சித்த சபையை நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்ல நீ தான் நீ தான் நீ தான் நீ தான் ரிட்டன் வருது. இங்கே கொடுத்தது திருப்பி வருது. இதைத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது பிரபஞ்சத்துக்கு. ஒன்றுமே இல்லாமல் இந்த இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாம் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் சொல்லல எல்லாம் இருக்குது. அதுதான் இறைத்தன்மை. என்னால் முடியாது. இறைவன் என்னால் என்ன சொல்லுதாரு? அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பூஜ்ஜியத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒன்றுமே இல்லாமல் உட்கார்ந்த இடத்துல எல்லாம் உருவாகுது, பிரபஞ்சமே இயங்குது. அந்த சபை தான் இந்த சபை. அதனால தான் இங்கே வந்து சித்தர்களும் தேவர்களும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும்னா சரி உனக்கு தான் தெரியும்லான்ட்டு அவங்க ஏட்டை கட்டிடுவாங்க, மூட்டை முடிச்ச கட்டிட்டு காலி விண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி முழிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. தெரியாது அப்படிங்கல. அதுதான் அவங்களுக்கு உட்காரத இடமா இருக்குது, தலமாக இருக்குது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கல கனமில்லாத இடத்துல வந்து வெற்றிடத்துல தான் சித்தர்கள் தேவர்கள் வந்து உட்காருதாங்க. அப்போ காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள் இல்லாத இடத்துல இறைவன் வந்து உட்காருவான். அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னா இருக்கும் இருக்கும். அது நீர்த்து போக வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே உட்காருவாங்க. என்ன கைகளோக கடமைகள் இருக்குது, பிள்ளைகளை வளர்க்கணும், வேலைக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், சம்பாத்தியம் பண்ணணும், பண்ணுங்க. அதை அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் செய்யலை. இகலோக வாழ்க்கையில் வந்து தர்ம வழியில் பயணப்படையில் எல்லாருக்கும் இங்கே அப்படி தானே உட்காருதாங்க. இங்கே எல்லோரும் வேலை பார்க்காங்க, எல்லோரும் தொழில் வச்சுருக்காங்க, எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுதாங்க. அப்போ எல்லோரும் வந்து என்னால் முடியலை அப்படின்னு சொல்லையில் வந்து இங்கே முடியும்னு சொல்லி அவங்க நீ தேடு வை, கொஞ்சம் கொஞ்சமாக உன் தேடுதல் வந்து கம்மியாகும். தேடிக்கிட்டே இருக்கலாம், கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கலாம். மாடியே கூட கோபுரங்கள், 1க்கு 2 3 கம்பெனிகள் எதுனாலும் வைக்கலாம். அதன் மூலமாக தர்மம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீ உன்னைய ஒரு படி ஏற்றுதாங்களா, நீ அதுக்கு ஒரு படி மேலே போய் தர்மம் செய்யலை பாரு. ஒரு ஆள் இப்போ தான் இறந்தார், எல்லோரும் மாறி மாறி சொல்லப்பட்டு வருது. இப்போ இல்லை, அவர் 60% 65% வந்து லாபத்தை வந்து யாருக்கு கொடுத்தாரு? ஏழை எளியவங்களுக்கு கொடுத்தாரு, தர்ம காரியங்கள் கொடுக்காரு. என்ன அவர் நிறுவனம் ஏதாச்சும் நஷ்டப்பட்டுருச்சா? எதுவும் படலையா? மாறி 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 ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவர் போன பிறகு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இறைக்கத கிணறு தான் ஊருன்னு முன்னாடி சொல்லுவாங்க. கிராமத்தில் வந்து இறைக்க ஊரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறைச்சிக்கிட்டே இருங்க. அதுக்காண்டி உங்கள் பேங்க் பேலன்ஸில் இருந்து இறக்க சொல்லலை. அது வந்து யாரும் யுகலோகத்தில் செய்ய மாட்டாங்க. ஆனால் சித்த சபை செய்யும், சீடர்கள் செய்வாங்க. பேங்க் பேலன்ஸ்லாம் 0 வந்தாலும் பயப்பட மாட்டாங்க யாரும். சீடர்கள், உயர்வான சீடர்கள் யாருமே பயப்பட மாட்டாங்க. இந்த இருக்கு செஞ்சுக்கோங்க அப்படின்னு எடுத்து கொடுக்க சீடர்கள் இருக்காங்க. அந்த நிலைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இறுதி நாட்களில், நிறைவு நாட்களில், இறைய உணர்ந்த நாட்களில் நீங்கள் வருவீங்க. அப்போ இங்கே வந்து சைவர்லாம் ஆகாது. எடுக்க வந்து அகத்திய பெருமான் போட்டுக்கிட்டே இருக்கார். அது எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து 5000, 10,000, 20,000 போடுதாங்கன்னா அடுத்த நிமிஷத்தில் ஏறுது, பிரபஞ்சம் செய்யுது. அதை வந்து எல்லா சீடர்களும் இங்கே உணர்வுபூர்வமாக உணருதாங்க. ஐயோ இது என்ன செய்ய அப்படின்னா அகத்திய பெருமான் ரூபா போட்டு விட்டுதாங்க. எப்படி போடுதாங்கன்னே தெரியாது. ஒரு மாய விந்தையாக இருக்குது. 30 வருஷமாக சபை நடக்கு. இப்போ சபைக்கெல்லாம் செலவு கணக்கெல்லாம் நாங்கள் எழுதி வைக்கிறது கிடையாது. ஏன்னா செலவழிக்கதே எங்களுக்கே தெரியக்கூடாது அப்படின்ட்டு எழுத விஷயமே கிடையாது. வேறு எல்லாத்துக்கும் கணக்கு எழுதுவோம். சித்த சபை செலவு கணக்கு எழுதுனதே கிடையாது. எப்பவும் ஒரு சலனம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கையில் இருக்கா அந்தானுக்கு எடுத்து போட்டால் அடுத்து வந்துடும். எங்கேருந்து வருது, எப்படி வரும், யார் கொடுக்கான்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே நடக்கக்கூடிய செலவுகள்லாம் நீங்களே பார்த்தா ஆச்சரியப்படி. அவ்வளவு செலவு எங்கேருந்து வரணும்ல அப்படின்னா எங்கேயும் இருந்து வரலை, ஆனால் வருது. அது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. எப்படி வருதுன்னு எங்களுக்கும் தெரியாது. யாரோ கொடுப்பாங்க, இல்லாட்டி எதோ கடன் வாங்குவோம், கடன் அடையும்.
அதை விற்போம் இதை விற்போம் என்னனாலும் செய்வோம். ஆனால் சபை நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 20-30 வருடங்களை கடந்து வந்துருச்சு. அன்னதான நிகழ்வுல இருந்து எல்லா தவ நிகழ்வுகள் எல்லா விஷயங்களையும் கடந்து வந்திருக்கு. இப்போ அதீத பொருள் செலவு வந்து அதுக்கும் சபை தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்குது. வருங்காலங்களில் இங்கே அஷ்டலட்சுமிகளும் குடியிருக்குன்னு சொல்லுதாங்க. குபேரபுரியாக குபேரன் அமர்ந்திருக்கார். இங்கே எல்லா விஷயங்கள் இருக்கார். உங்களுக்காண்டி நாங்கள் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்காண்டி அவர்கிட்ட அஷ்டலட்சுமிகிட்ட போய் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு நாங்கள் கேட்டதே கிடையாது. வர்றதை அவங்க செய்யுங்க, வர்றதை அவங்களுக்கு செய்யுங்கன்னா அங்கே வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா அஷ்டலட்சுமிகள் இங்கே உட்காந்துருக்கா, ஏமா எங்கே ஏதாச்சும் கொடுத்துருங்க அப்படின்லாம் என்றைக்கும் கேட்டது கிடையாது. அப்படி கேட்குற நிலைமையிலையும் சீடர்கள் கிடையாது. இங்கே அமர்ந்திருக்கிற நிலையும் அப்படி கேட்டதே கிடையாது. ஆனால் அப்படி உட்கார்ந்த அம்மா கொடுக்காமல் எப்பமாச்சும் விடுமா? உலகம் ஃபுல்லாக கொடுக்க சொல்லுது அவங்களுக்கு, சபைக்கு கொடுக்காமல் எப்படி விடும்? அப்படிங்கிற நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அந்த நிலையிலோட சபை பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அணுகிற சபையோட அபரிதமான வளர்ச்சியை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, கண் கூட பார்ப்பீங்க. அது கூட எதுக்கு சொல்லுதோம்னா, இதை நம்பி அது அடுத்து வந்து முதல்லே சொன்னாங்க, இவங்க முதல்லே சொன்னாங்க சபை இப்படி வரும் அப்படி வரும்னு சொன்னாங்க. அதுக்குத்தான் சபையோட வரலாறு இப்போ கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்துருச்சு வளர்ச்சி. 30-20 வருஷமாக சொல்லிட்டு வந்தோம், 25 வருஷமாக சொல்லிட்டு வந்தோம். எல்லாரும் சொன்ன ஆட்கள் ஃபுல்லாக இப்போ இருக்காங்க பிரபஞ்சத்தில். அவங்ககிட்ட சொல்ல ஆமாம் அன்னைக்கே சொன்னாங்க அன்னைக்கே சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த வருஷம் வேல் பகிர்வுக்கு பிறகு நடக்க போகிறத சித்தர்கள் ஏன் அறிவிக்காங்க? இறை சூட்சமத்தை எப்பவும் வெளியே சொல்ல மாட்டாங்க. சபை சூட்சமத்தை எதுக்கு வெளியே சொல்லுதாங்கன்னா, சொன்னாங்க நடந்துச்சு, நம்ம போனால் நடக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை மாந்தர்களோட அந்த நிலைக்குள்ளே கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி சொல்லப்படுற விஷயங்களாக தான் சொல்லப்பட்டுள்ளது. பெருமையாக சொல்லணும் இது பிரபஞ்ச சபை அப்படி வந்துடும் இப்படி வந்துடணும் சலனப்படுத்துறதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. சொன்னதை செய்வாங்க சித்தர்கள் அப்படின்னு சித்தர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னதை செஞ்சிருவாங்க, செய்யாமல் விடவே மாட்டாங்க. அப்போ நம்ம போனால் அவங்க சொன்னதை செஞ்சிருவாங்க. நமக்கு இகலோகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ இடைத்தடை நிலைகள்லாம் இருக்குது, வேதனைகள் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குது. அப்படி விஷயங்கள்லாம் அங்கே போய் சமர்ப்பணம் பண்ணையில் சரியாயிரும். முதல்ல வருவாங்க, அதை சரி பண்ணி பிற சபையோடு ஒருங்கிணைஞ்சிருவாங்க, சபையோட பணியாற்றுவாங்க, பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவாங்க, தன்னிலை மறப்பாங்க, இறைநிலையை உணர்வாங்க, உயர்நிலை அடைவாங்க. அப்படிங்கிற பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். அதன் வழியில் சபை பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ முகப்பு வரையில் அப்படி போய்கிட்டே இருக்குங்கிறதுனால ஒரு ஓரமாக பிடிச்சி அப்படி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ எம்பெருமான் சிவபெருமானை அழைக்கக்கூடிய அற்புதமான தருணம் ஆயிடுச்சு. எங்கேயும் இறைவனை அழைச்சலாம் இப்படி பேச முடியாது. 14 லோகங்கள்லையும் இப்படி தான் இறைவன்லாம் வந்து கூப்பிட்டுலாம் உட்காந்து பேசத சரித்திரமே கிடையாது. சிவபெருமானை தான் போய் தேடி எல்லாரும் போகணுமே தவிர சிவபெருமானே தேடி வந்த இடம் ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த இடம்தான். கூப்பிட்டோன்னே சித்தர்களும் தேவர்களும் ஓடி வராங்கன்னா அது இந்த சபை மட்டும்தான். அது உங்களை எதுக்கு மாறி மாறி சொல்லணும்னா, தன்னிலை வந்து மறந்து இந்நிலை உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இங்கே வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே ஒரு 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 ஃபவுண்டேஷனில் போட்டு பில்டிங் கட்டி அதெல்லாம் வசமாக காங்கிரீட் போட்டு எல்லாமே எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுக்குள்ள. அதை தகர்த்தெறிஞ்சு உண்மை என்ன, அது ஒரு பொய் மாளிகை, அது ஒரு பொய் தோற்றம். அந்த விஷயங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிப்பேரை நீங்கள் கட்டி வச்சுருக்கிற மாளிகையை இடிக்காமல் அதை புனரமைக்கும் பணியை தான் சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இறைவனை அடையிறதுக்கு இன்னென்ன விஷயங்கள் இருக்குது, எளிமையாக அடைஞ்சிடலாம். நீ நினைக்கிற மாதிரி இப்படி விரதம் இருக்க வேண்டாம், தலைகளை தொங்க வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், வாசி பயிற்சின்னு போய்கிட்டு அங்கே விரையப்படுத்தாத காலங்களை உனக்குள்ள பயிற்சி வேணு. அதை மனமது செம்மையானால் அப்படிங்கிறதான். மீண்டும் செம்மையாகல மந்திரங்கள்லாம் அங்கே தேவையில்லை. உனக்குள்ள இறைத்தன்மையை உணர உனக்குள்ளே இருக்கிற வேற்று மாற்று நிலைகள்லாம் வேறு எடுத்து போடு, நான்கதை தூக்கி முதல்ல தூர போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவபெருமானை அழைக்கக்கூடிய பணியை செய்வோம்.